7 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கா தானா இந்த மாதிரியே. அங்கிள் எப்படி இருக்காங்க, அங்கிள் எப்படி இருக்காங்க பேசுனீங்கனாலே அதை தான் கேட்போம். அப்படி ஒரு ஆசை பெருவாக்கிலையும் கிட்ட கொடுங்க. அப்போ பூட்டி வச்சுட்டு போகணும், அதை பெருமையாக சொல்கிறேன். சிம்மையில் இல்லாத கொண்டாட்டி அவன் ஊரெல்லாம் மேயும். ஒரு நாள் தனசேகர் கொண்டாடிட்டு வேலையை கட்டியிருக்கான். அதிலிருந்து அவன் உட்காரவே விட மாட்டான். ஐயர் கலப்படாங்கிறாங்க இல்லையா? ஆமாம், சத்தமுடாங்க. நாற்பதானது நிறுத்திடணும் ஒருத்தருங்க. பதினாலு பேர் பார்த்துட்ருக்காங்க. நல்ல தூக்கம் பாருங்க இந்த பையனுக்கு. விவேகானந்தரே சொல்லியிருக்காரு, ஒருத்தர் ஒரு கன்னத்தில் அடித்து இன்னொரு கன்னத்தை நீ ஆட்டிட்டு. குழந்தை பாக்கியம் வேணும்னா தவளும் கண்ணன் படமோ இல்லை விக்கிரகமோ வச்சு வெள்ளிக்கிண்ணோ அல்லது வெத்தலை இலை எந்த பொருள் உங்களுக்கு கிடைக்கோ அதில் ஒரு இந்த அளவுக்கு வெண்ணெய் வச்சு 48 நாள் கும்பிடணும். அந்த வெண்ணெயை கணவன் மனைவியும் சாப்பிட்டுக்கிட்டே வந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதோட வீட்டில் நீங்கள் சுந்தரகாண்ட புஸ்தகம் வச்சு வணங்கிக்கிட்டே இருந்தால் வீட்டில் எந்த குறைகளும் வராது. சந்தனம் குங்குமம் வச்சு பூ போட்டு ஊதுபத்தி காட்டி சுந்தரகாண்டத்தை வணங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு குறையும் வராது. ஏன்னா சீதைக்கு உயிர் கொடுத்த ஸ்ரீ மாருதி செய்த காரியம் அது சுந்தர காண்டம். சீதைக்கு உயிர் கொடுத்தாரல்ல, அதனால் அந்த சுந்தர காண்டத்தை நீங்கள் வாசிக்க கூட நேரம் இல்லாட்டாலும் வைத்து வணங்கினாலே உங்களுக்கு சகல நன்மைகளும் கிடைக்கும். இதுபோல் நேரலையில் மீண்டும் உங்களை